ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தி ஃபுட்ஸ். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய வெள்ளரிக்காயை வச்சு 2 ரெசிபிஸ் செய்ய போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது குக்கும்பர் சாலட். இதுக்கு ஒரு பவுலில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை சாப் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு தக்காளியை விதையை நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பாதி அளவுக்கு கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 வெள்ளரிக்காயை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அல்லது சாட் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எலுமிச்சம்பழம் சாறு, 1 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆலிவ் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மேங்கோவையும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. மேங்கோ ரொம்ப பழமாக இல்லாமல் ரொம்ப காயாக இல்லாமல் மீடியமாக இருக்க மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட குக்கும்பர் சாலட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கர்டு குக்கும்பர். இது ரெண்டுமே இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ரெசிபீஸ். இதுக்கு ஒரு பவுலில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 வெள்ளரிக்காய், 2 ஸ்பூன் அளவுக்கு கேரட்டு, இது எல்லாத்தையுமே நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது ஆப்ஷனல் தாங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக 150 ml அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு லைட்டாக பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீமியான கன்சிஸ்டன்சிலாம் நம்மளுக்கு கிடைக்கும். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிடலாங்க. நான் இன்றைக்கி வீட்டில் ரெடி பண்ண தயிர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது தக்காளி சாதம், பிரியாணி இதுக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. இதை மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாங்க. கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட கர்டு குக்கும்பர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட வீடியோஸ் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் ஈவினிங் டைமில் வருங்க. மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.